உலகத்திலேயே மிக ருசியான சாப்பாடு இதுதாங்க. எப்படிடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. மஞ்சு விரட்டு முடிச்சிட்டு கிட்டத்தட்ட அந்த மஞ்சு விரட்டுக்கு வர எல்லாத்துக்கும் எல்லாத்து வீட்லயுமே அவ்வளவு சூப்பரான சாப்பாடு போடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி விருந்து தாங்க. வேற எதுவும் போட மாட்டாங்க. பிராய்லர்லாம் சிக்கன் 65 தான் வைப்பாங்களே ஒளிஞ்சு தொக்கா வைக்க மாட்டாங்க. அது கூட சேர்த்து போட்டிய ஒரு பருப்புல போட்டு ஆட்டி தருவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் விருதுன்னு சொல்லிட்டு சிவகங்கையில செந்தில் தொண்டைமான் இலங்கை அமைச்சர் கொடுக்குறாங்க. நம்ம பாப்போம் அதுல செலக்ஷன் ஆயிடுக்காங்க. சரி ஓகே, அதை வாங்குறதுக்கு தான் போனோம். கிட்டத்தட்ட அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. வீர தமிழச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஜல்லிக்கட்டுல காலை அடைக்கிற ஒரு பெண்ணு வீர தமிழச்சி தான். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருது தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த விருது யாரு கையால கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது தாங்க பெரிய விஷயம். பாத்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் வம்சாவளியில வந்த மேதகு ராணி மருதாந்தக நாச்சியார் இவங்க தாங்க இந்த விருதை கொடுத்தாங்க. இவங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. இப்படி ஒரு பெண்ணு வாழ்ந்தாங்க. அவங்க வம்சாவளியில ஒருத்தவங்கள பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கும். அவங்கள்ட்ட அந்த விருதை வாங்கிட்டு வந்துட்டு நானும் ராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு கெத்தா நடந்து வரும்போது இந்த மாதிரி எல்லா பெண்களையும் பார்க்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல போட்டுட்டு போங்க.